இராமாயணத்தில் சபரி 15ஆம் பகுதி. தன் எதிரே நின்றிருந்த ராமபிரானை வலம் வந்து வணங்கினாள் சபரி. பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஸ்ரீ ராமபிரான் பார்த்திருக்க பெருந்தீயை மூட்டினாள். மும்முறை அதனை வலம் வந்தவள் தனது குருவை ஒரு கணம் விழிமூடி தியானித்தாள். அதன் பின்னே குரு தனக்கு உபதேசித்த மந்திரத்தை வாய்விட்டு ராம 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 என்று உரக்க கூறிக்கொண்டே தீயினுள் விருப்பத்தோடு பாய்ந்தாள். அடுத்த நொடியே நெருப்பு கனன்று எரிந்த இடத்தில் நறுமணத்தோடு கூடிய மலர்கள் குவிந்திருந்தன. அதிலிருந்து ஒரு தேவ கன்னிகை போல சபரி சர்வாலங்கார பூஷித்தையாக ஒரு திவ்ய சரீரத்தோடு வெளிவந்தாள். ராமபிரானை கரம் கூப்பி தொழுத அவள் மெதுவே வாய் திறந்தாள். ராமா, கண்டாயா உன்னுடைய நாமத்தின் பெருமையையும் அதை எனக்கு உபதேசம் செய்த என்னுடைய குருவின் மகிமையையும்? இந்த இரண்டு சம்பந்தமும் கொடுக்காததையா நீ எனக்கு கொடுத்துவிட போகிறாய்? நிதர்சனமாக விழிகளால் கண்ட பின்னும் உனக்கே எல்லாம் புரிந்திருக்க வேண்டுமே. சபரி கூறியதை கேட்டு ராமபிரான் இருகரம் குவித்து அவளை வணங்கினார். தாயே தமக்கு பல்லாண்டு, தம்முடைய குருவிற்கு பல்லாண்டு பல்லாண்டு. தம்முடைய குரு பக்தி இந்த பூமியில் பல கோடி 100,000 ஆண்டு கொண்டாடப்பட வேண்டும். உன்னுடைய சரித்திரத்தை யாரெல்லாம் கவனத்துடன் செவிமடுக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உன்னுடைய திருவாக்கினால் என்னை நீ ஆசீர்வாதம் செய்தாயே. மிகவும் பவ்யமாக சிரம் தாழ்த்தி பணிந்தான் ஸ்ரீராமன். குருவினால் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் ஜீவ சிறை நீங்கி இறைத்தன்மை அடைந்த ஒரு ஜீவாத்மாவை இறைவனே வணங்கி நின்றதும் அந்த இறைவனுக்கே ஆசி வழங்குகின்ற தகுதியை அந்த ஜீவன் பெற்றதும் அங்கே நிகழ்ந்தேறியது. இன்னமும் சபரியை குறித்த நினைவுகளிலிருந்து மீள முடியாதவனாய் ஸ்ரீ ராமபிரான் தன் அருகிலிருந்த இளவலிடம் தனது எண்ணத்தை பகிர்ந்து கொண்டார். கண்டாயா லக்ஷ்மணா, இந்த சபரி எவ்வளவு பக்தி தன்னுடைய குரு மேல் வைத்திருந்தார். இவளுக்கு இது போன்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும். நாம் கண்டுகொண்டு இருக்கும் பொழுதே கண் இமைக்கின்ற நேரத்தில் மோட்சம் அடைந்து விட்டாரே. இப்பொழுது ஸ்ரீ ராமபிரானுக்கு லக்ஷ்மண சுவாமி பதில் உரைத்தார். தமையனாரே, சபரியின் குரு பக்தி மட்டுமல்லாமல் அந்த குரு உபதேசித்த மந்திரம் இரண்டும் சேர்ந்துதான் தமையனாரே அவளுக்கு பலன் கொடுத்திருக்கிறது. தம்முடைய நாமத்திற்கு இருக்கின்ற பிரபாவமும் இதில் இருக்கிறது தமையனாரே. ஆனால் ராமபிரான் பிடிவாதமாக மறுத்தார். இல்லை லக்ஷ்மணா, வாழ்நாள் முழுவதும் மதங்க மகரிஷியையே ஸ்மரித்து சுவாசிச்சு இருந்தவளுக்கு அவளுடைய குரு செய்திருக்கின்ற பெரிய அனுகிரகம் இது. குருவிற்கு முன்னால் அந்த தெய்வமும் ஒன்றும் இல்லை என்கிறது இதிலிருந்து தெளிவாகிறது. கண்டாயா, அதனால்தான் நம் பெரியவர்கள் எல்லாம் ஆச்சாரிய தேவோபவ என்று கூறியிருக்கிறார்கள் போலிருக்கிறது. ஸ்ரீ ராமபிரானது தன்னடக்கத்தை எண்ணி பூரித்து நின்றார் இளவல். ஒரு சுத்தமான ஆத்மாவை தரிசனம் செய்த திருப்தியோடு ரிஷியமுக பர்வதத்தை நோக்கிய தனது பயணத்தை இளவலோடு தொடர்ந்தார் ஸ்ரீ ராமபிரான். 15ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது. இராமாயணத்தில் சபரி எனும் கதை தொடர் இனிதே நிறைவடைந்தது.